மால்கம் ஆதிசேஷய்யா கமிட்டியின் அறிக்கை. கோத்தாரி கல்விக்குழுவின் பரிந்துரைகளை தொடர்ந்து நாடு முழுவதும் 10+2+3 என்னும் கல்வி அமைப்பு 1975-76 முதல் அமல்படுத்தப்பட்டது. ஸோ கோத்தாரி கல்விக்குழு 10+2+3 அது அறிமுகப்படுத்துச்சு. அந்த கல்வி அமைப்பு பார்த்திங்கன்னா 1975-76 நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டாங்க. கோத்தாரி கல்விக்குழுவின் முக்கிய பரிந்துரைகளில் ஒன்று இடைநிலை கல்வியை தொழிற்சார்புடையதாக்குதல் ஆகும். ஸோ கோத்தாரி கல்விக்குழுவினுடைய முக்கியமான பரிந்துரை என்ன அப்படின்னா இடைநிலை கல்வியை தொழிற்சார்புடையதாக்குது. இதற்கென தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் இடைநிலை கல்விக்கென கலைத்திட்டம், பாடநூல்கள் போன்றவற்றை தயாரித்து அளித்தது. ஸோ இடைநிலை கல்விக்காக கலைத்திட்டம், பாடநூல் இது எல்லாமே பார்த்திங்கன்னா NCERT தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் தயாரித்து அளிச்சிச்சு. அதாவது இடைநிலை கல்வி அப்படின்னா 10ஆம் வகுப்பு, அது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவற்றை பயன்படுத்தி நடைபெற்ற உயர்நிலை பள்ளிகளின் செயல்பாடு குறித்து மீள்நோக்கு செய்திட 1977 ஈஸ்வர்பாய் பட்டேல் தலைமையிலான குழுவை இந்திய அரசு அமைத்தது. ஸோ இந்த இடைநிலை கல்வியில் அதாவது உயர்நிலை பள்ளி, அதான் இடைநிலை கல்வி அப்படின்னு சொல்கிறோம், உயர்நிலை பள்ளிகளின் செயல்பாடு குறித்து மீள்நோக்கு செஞ்சிட 1977 ஈஸ்வர்பாய் பட்டேல் தலைமையிலான ஒரு குழுவை இந்திய அரசு அமைச்சது. அதாவது கோத்தாரி கல்விக்குழு பரிந்துரைச்ச அந்த இடைநிலை கல்வி தொழிற்சார்புடையதாக்குதல் அதனுடைய செயல்பாடு என்ன அப்படின்றத மீள்நோக்கு செய்திட 1977 ஈஸ்வர்பாய் பட்டேல் தலைமையிலான ஒரு குழுவை இந்திய அரசு அமைச்சது. இதன் பரிந்துரைகளில் முக்கியமானது பள்ளி கல்வியை தொழில் சார்புடையதாக்கிட சமூகத்திற்கு பயன்படும் ஆக்கப்பூர்வமான பணிகள் என்னும் கருத்தை பள்ளி கல்வியில் புகுத்திட வழிவகை செய்வதாகும். ஸோ இதன் பரிந்துரைகளில் ஒன்று என்ன அப்படின்னா, அதாவது ஈஸ்வர்பாய் பட்டேல் தலைமையிலான இக்குழுவினுடைய முக்கியமான பரிந்துரை என்ன அப்படின்னா பள்ளிக்கல்வியை தொழில் சார்புடையதாக்கிட சமூகத்திற்கு பயன்படும் ஆக்கப்பூர்வமான பணிகள் அப்படின்ற கருத்தை பள்ளிக்கல்வியில் புகுத்திட இது வழிவகை செஞ்சது. சமூகத்திற்கு பயன்படும் ஆக்கப்பூர்வமான பணிகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதனைத் தொடர்ந்து மேல்நிலை கல்வியை தொழில் சார்புடையதாக்கிடும் நோக்கத்தோடு மேல்நிலை கல்வி இயங்கும் விதத்தை மீளாய்வு செய்து பரிந்துரைகள் அளித்திட 1978 இந்திய அரசு அந்நாளைய சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் மால்கம் ஆதிசேஷய்யா தலைமையில் மேல்நிலை கல்விக்கான தேசிய மீள்நோக்கு கமிட்டியை அமைத்தது. ஸோ இடைநிலை கல்வி முடிஞ்சது. அடுத்தது பார்த்திங்கன்னா மேல்நிலை கல்வியை தொழில் சார்புடையதாக்கிடும் நோக்கத்தோடு மேல்நிலை கல்வி இயங்கும் விதத்தை மீளாய்வு செய்ததற்காக அந்த பரிந்துரையை அளித்திட 1978 இந்திய அரசு பார்த்திங்கன்னா மால்கம் ஆதிசேஷய்யா, ஸோ அந்நாளைய சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் அவரோட தலைமையில் மேல்நிலை கல்விக்கான தேசிய மீள்நோக்கு கமிட்டியை அமைத்தது. ஸோ 1978 மேல்நிலை கல்விக்கான தேசிய மீள்நோக்கு கமிட்டி மால்கம் ஆதிசேஷய்யா. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா மேல்நிலை கல்வியை தொழில் சார்புடையதாக்க மேல்நிலை கல்வி இயங்கும் விதத்தை மீளாய்வு செய்யறதான். ஸோ இக்கமிட்டி 28/2/1978 தனது அறிக்கையை செய்திட கற்றல் என்ற தலைப்பிட்டு இந்திய அரசிடம் சமர்ப்பித்தது. ஸோ இந்த கமிட்டி பார்த்திங்கன்னா 28/2/1978 தனது அறிக்கையை செய்திட கற்றல் அப்படின்ற தலைப்பில் இந்திய அரசோட சமர்ப்பித்தது. இந்திய அரசுகிட்ட சமர்ப்பித்த ஆண்டு 28/2/1978 செய்திட கற்றல் மால்கம் ஆதிசேஷய்யா.